அற்புதங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். என்னன்னு? ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன், கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து 50வது நாளிலே பெந்தெகோஸ்தே என்கிற நாளிலே அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் சொன்னபடியே, நீங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு இடத்திலே நீங்கள் கூடுவீர்களேயானால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மத்தியிலே செய்ய வல்லமையுடையதாய் இருக்கிறது. அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக் கொள்கிறதற்கு மரித்த கிறிஸ்துவை அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், மரித்தவரை அல்ல. அந்த நாட்களின் சூழல் என்னவென்றால், அவர் மரித்து போனார். அங்கே எந்த விதமான ஒரு நிகழ்வும் இருக்க முடியாது. மரித்தவர் மரித்தவராகவே கடந்து போகிறார். ஆகையினாலே அதிநிமித்தமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த இஸ்ரவேலர்கள் நடுவிலே நடைபெறாது என்கிறதான வேளையில இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் கவனிக்கத்தக்கதான ஒரு செய்தியை நாம் வாசிக்க முடியும். மறுபடியும் அதை வசனத்தை வாசிக்கிறதான வேளையில, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவரை நமக்கு வெளிப்படுத்தத்தக்கதான அற்புதங்களை நடைபெற செய்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்றாரா? செய்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க கவனிப்போமையானால், அங்க அநேக சந்தர்ப்பத்திலே தங்களை வெளிப்படுத்தத்தக்கதான அற்புதங்களை